முதல் கேள்வியை நான் ஜான் பால் கிட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். இது சொல்லாட்சி அல்ல, செயல் ஆட்சி அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். ஸ்டாலின் என்றாலே செயல் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். உங்களுடைய பார்வையில்? உலகெங்கும் வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வேந்த தொலைக்காட்சிக்கும் நன்றிகள். 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது சாதனை என்று தமிழகத்தினுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை தம்பட்டம் அடித்து பாராட்டி கொண்டாலும் இந்த ஆட்சி சாதனையா அல்லது வேதனையா என்பதை தீர்மானிப்பது மக்கள்தான். நீங்கள் ஒன்று பார்த்துக்கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற பொழுது தமிழகத்தினுடைய அன்றைய கடன் தொகை எவ்வளவு? அதற்கு முன்பாக தமிழகத்தை 2011ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்த அதிமுக அந்த 10 வருட ஆட்சி காலத்தில் எவ்வளவு கடன் பெற்று வைத்திருந்தது? ஐயா இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2021 பல பிரச்சார மேடைகளில் பேசிய முக்கியமான வாதம் தமிழகத்தில் இருக்கிற மக்களை கடனாளிகளாக மாற்றி வைத்திருக்கின்றது அதிமுக என்றுதான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இப்போ இந்த 3 வருடத்தில் இவர்கள் வாங்கிய கடன் தொகை எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த 10 ஆண்டு காலத்தில் அதிமுக அரசாங்கம் பெற்ற கடன் தொகையை மிஞ்சும் அளவுக்கு கடனாளி மாநிலமாக தமிழகத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்போ ஐயா என்ன குற்றச்சாட்டை வைத்து ஆட்சி பீடத்தில் ஏறினாரோ அதே குற்றச்சாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் இன்னைக்கு இவங்க இன்னும் தமிழகத்தில் இருக்க மக்கள் மீது அதிகமான கடன் சுமை சுமத்திருக்காங்க. இது வளர்ச்சி அப்படின்னு கொண்டு போகும்போது அந்த கடன் வாங்குறதும் தவிர்க்க முடியாததா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா மாநிலத்துக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். ஆனால் இவர்கள் செய்த குற்றச்சாட்டை சொல்றேன். இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது என்ன குற்றச்சாட்டை வைத்தார்களோ அதே போன்ற செயல்பாடுகளை இவங்க செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க சாதனையா வேதனையான்னு பார்க்கும் பொழுது இன்று தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கின்றதா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். நீங்க ஆட்சி பீடத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏறினது முதல் இன்று வரை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அநீதிகள் இன்னும் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. நாங்கள் திராவிடம் பேசுகிறோம், நாங்கள் திராவிடத்தை முன்னோக்கி வைக்கிறோம், நாங்கள் சமூக நீதியை காக்கிறோம் என்று அரசு ஏற்று ஆட்சி பீடத்தில் ஏறிய இவர்கள் ஆட்சி பீடத்தில் வந்ததிலிருந்து இன்று வரைக்கும் இவர்கள் கட்சியில் இருக்கின்ற சாதாரண வார்டு உறுப்பினருக்கான உரிமைகளோடு கிடைக்கிறதா? கிடையவே கிடையாது. நீங்க பார்க்கலாம், எத்தனையோ ஊராட்சிகளில் பார்க்கலாம், அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிரிவை சார்ந்தவர்களாங்க. அவங்க பதவியேற்க கூட இன்னைக்கு கூட பதவியேற்காம பலவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் இந்த மாநிலத்தில் இருக்கு. நீங்க எல்லாவற்றையும் ஒட்டுமொத்த சமூக சிக்கல் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஆட்சி அதிகாரத்தில் வந்த உடனே இவங்க இந்த 3 ஆண்டுகள்ல புரட்டி போட்டுட முடியுமா? இத்தனை வருஷ ஆண்டு காலமா இந்த சமூக சிக்கல் இருக்கு, சாதி துவேஷங்கள்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நாங்கள் திராவிடத்துடைய முக்கிய குறிக்கோள்கள் கோட்பாடு என்ன? நாங்க சமூக நீதியை காக்கிறோம். சமூக நீதி பாதுகாப்பு குழு ஒன்று அமைத்தார்கள். இவர்கள் எத்தனையோ குழு அமைத்தார்கள். அதுல இந்த சமூக நீதி பாதுகாப்பு பேரமைப்பு குழுவும் ஒன்று. அந்த குழு என்ன செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நீங்க வேங்கை வயல் எடுத்துக்கொள்ளுங்க. இன்று வரை வேங்கை வயல் நாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. அந்த மக்கள் தேர்தலையே புறக்கணித்தார்கள். ஒட்டுமொத்த கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் தேர்தலை புறக்கணித்தார்கள். குறைந்தபட்சம் அந்த மக்களுக்கான குற்றவாளிகள் யார் என்று கூட இன்று வரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் இருக்கின்றது. இந்த அரசாங்கத்துடைய வெக்கக்கேடு இல்லையா, மானக்கேடு இல்லையா? நாங்கள் சமூக நீதியின் காவலர்கள் என்று பீத்திக் கொள்கிற இவர்கள் இன்று வரை அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இருக்காங்க. ஏன்னா அந்த தவறை செய்தவர்கள் ஒரு மேல்தரப்பட்ட வகுப்பினரை சார்ந்தவர் என்பதால் இதுவரைக்கும் அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படாமல் இருக்கு. அப்ப இங்க இவர்கள் சமூக நீதியை பேசுகிறார்கள். இவர்கள் பேசுகிற சமூக நீதியை இவர்கள் ஆட்சியில் காப்பாற்ற முடியலப்ப இவர்கள் எந்த வகையில் நல்லாட்சி தந்திர முடியும் என்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க இன்றும் கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குறைந்தபட்சம் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. நீங்க 3 ஆண்டு ஆயிடுச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறும் பொழுது சொன்ன முக்கியமான தேர்தல் அறிக்கைகளை முக்கியமான சொன்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10 லட்சம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் சொன்னாங்க. நீங்க இந்த 3 ஆண்டுகள்ல எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க? அவங்களுடைய தலைமை அறிவிச்சிருக்கிறாங்க. 74,757 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது. 27 தொழிற்சாலைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 45 தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கட்சி தலைமை அறிவித்திருக்குது. தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை இல்ல, தமிழ்நாடு அரசு இதே டேட்டா வச்சு வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா இருக்குதா? நாங்க இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம், இத்தனை நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்குன்றத வெள்ளை அறிக்கை தமிழக அரசு வெளியிட தயாரா இருக்கு. அதே மாதிரி நான் திருப்பி நான் சொல்றேன், 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க. 3 வருடம் முடிந்து விட்டது. நீங்க இன்னும் மீதம் இருப்பது 2 வருடம் தான். இந்த 2 வருடத்தில் இன்னும் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க? நீங்கள் சொன்ன வாக்குறுதியில குறைந்தபட்சம் ஒரு 50% விழுக்காடு நெருங்கி இருக்கணும். ஆனா 25 விழுக்காடு கூட நிறைவாம, 1 விழுக்காடு கூட நிறைவேறாம இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இந்த ஆட்சி தோல்வி அடைந்த ஒரு ஆட்சி. இங்க எங்க சாதனை ஆட்சியா இருக்கும்?
இதை விட முக்கியமான பிரச்சனை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வறுமை, ஏழ்மையின் பிடியில மக்கள் இருக்காங்க. பொருளாதாரத்தினுடைய நீங்க அடிக்கோல பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இன்னமே எழுந்து வர முடியாத சூழ்நிலை இருக்காங்க. விவசாயிகள் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க டெல்லியில வந்து இவங்க சொல்ற மோடி அரசாங்கம் வந்து விவசாயிகளை வந்து இது கொடுமைப்படுத்துது, விவசாயிகளுக்கு எதிராக மோடி அரசாங்கம் பல சட்டங்களை கொண்டு வரும்னு சொல்றேன். நீங்க இங்க திருவண்ணாமலை மேல்மா மாவட்டத்தில் விவசாயிகள் போராடுறாங்க. அவங்க மேல குண்டர் சட்டம், 5 விவசாயிகள் மேல குண்டர் சட்டத்தை நீங்க சுமத்துறீங்க. சாதாரணமா தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க. தனி பட்ஜெட் போடுறது இங்க தமிழ்நாட்டுல போடுறாங்கல்ல. அது நான் திருப்பி சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா வந்து இவங்க எல்லாமே வந்து பொத்தாம் பொதுவா மேற்பாவியா ஒரு ஆக்ஷன் ஆட்சியா தான் இந்த ஆட்சி நடக்குதே தவிர அடிப்படையில் இருக்கிற மக்களுக்கான சேவைகளை செய்வதில் இந்த ஆட்சி எந்த வகையில் சரி, எந்த இடத்துல இது மாறுபடுகிறது? சீமான் அவர்களே பாராட்டி இருந்தார். ஆட்சி அமைந்த உடனேயே வந்து நல்லபடியா நல்லா பண்றாங்க, கொரோனா காலகட்டத்திலும் நல்லா பண்றாங்க, மாசம் நல்லா பண்றாங்க அமைச்சர் அப்படிங்கறத பாராட்டுகள். அப்ப எந்த இடத்துல உங்களுக்கு மாறுச்சுன்னு சுருக்கமா? இல்ல, அது ஆட்சி பீடத்துல இவங்க வரும் பொழுதே கொரோனா காலகட்டத்தில் இவங்க வந்தப்ப அந்த கொரோனா காலகட்டத்தில் மருத்துவத்துறையை கையாண்ட முறை என்பது நன்றாக இருந்துச்சு என்று நாங்க பாராட்டுறேன். செந்தமிழன் சீமான் அவர்கள் பாராட்டுறேன். மற்ற வகையில வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்க பாருங்க. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா திருச்சி துறையூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல அந்த ஊர்ல இருக்க மக்கள் வந்து ஒரு 10 பேர் அந்த ஊரை விட்டு புறந்தள்ள வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஊரை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள். அப்ப இன்னைக்கும் இந்த மாதிரியான அவலங்கள் அந்த மக்களுக்கு நடைபெற்று. நான் இதை விட ஒரு தெளிவான ஒரு கேள்வி கேட்கிறேன். இவர்கள் கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு ஒரு பொது தொகுதி கேட்டா கொடுக்குறாங்களா? அப்படிப்பட்ட இவர்கள்கிட்டயே சமூக நீதி இல்லை அப்படின்றப்ப நீங்க எந்த வகையில் இந்த ஆட்சியில சமூக நீதியை காத்திருப்படியும் அடிப்பட்ட தரத்தில் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை முன்னேற்ற ஆட்சி இந்த ஆட்சி எந்த வகையில் இருந்துரும்?